அனைவருக்கும் வணக்கம். நான் விவேகானந்தனூர் சதீஷ். குரலற்றவரின் குரல் அமைப்பினுடைய தொண்டு பணியிலே நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். குரலற்றவரின் குரல் அமைப்பானது கடந்த பல வருடங்களாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலும் அவர்களது நலன் சார்ந்த விடயத்திலும் மெய்யுணர்வோடு செயற்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சமூக நன்மைக்கென்று புறப்பட்ட ஒரு பயணத்தின் பங்காளிகளாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டனை கைதிகளாகவும் விளக்கமறியல் கைதிகளாகவும் பலர் சிறை வைக்கப்பட்டார்கள். அவர்களிலே நூற்றுக்கணக்கானவர்கள் படிப்படியாக பல்வேறு பொறிமுறைகளின் அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட தற்போது 10 அல்லது 12க்கும் இடைப்பட்ட கைதிகள் 16 முதல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன, கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே இந்த 10 அல்லது 12 தமிழ் அரசியல் கைதிகள் ஒரு விடுதலை மறக்கப்பட்ட பாத்திரங்களாக தங்களை உணர்கின்றார்கள். ஒரு சமூகத்தின் பெயரில் சிறை வைக்கப்பட்டிருக்கிற தம்மை சொந்த சமூகமே மறந்துவிட்டதா என்கின்ற ஒரு ஏக்க பெருமூச்சோடு அவர்கள் சிறைப்பொழுதுகளை கழிக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களில் ஒருவனாக 1.5 தசாப்தத்துக்கும் மேற்பட்ட காலம் இருந்தவன் என்ற அடிப்படையிலே எனது சக சிறைவாசிகளின் விடுதலைக்காக என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதன் அடிப்படையிலே குரலற்றவரின் குரல் அமைப்பு கைதிகளுடைய நேரடி குரலாக அந்த கைதிகளுடைய குடும்பங்களது எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பாக குரலற்றவரின் குரல் அமைப்பு செயற்பட்டு வருகின்றது. எந்த தரப்பு சிறை கைதிகளை மறந்தாலும் குரலற்றவரின் குரல் அமைப்பு தன்னுடைய இயலுமை சக்திக்கு ஏற்ற வகையிலே நடைமுறைக்கு சாத்தியமான வழியிலே தொடர்ந்தேர்ச்சியாக சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே அண்மை காலமாக எமது இனம் சமூகம் சார்ந்து பல்வேறுபட்ட தளங்களிலே பல்வேறுபட்ட தரப்புகளால் பல்வேறுபட்ட விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயம் வசதியாக மறக்கப்பட்ட விடயமா என்கின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு நூதன கவனஈர்ப்பு செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு குரலற்றவரின் குரல் அமைப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த வகையிலே ஸ்ரீலங்கா சிறைகளுக்குள் பரிதாபகரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவேந்தி விடுவிக்கப்படாத சிறை உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரண்டு வலுச்சேர்ப்போம் வாரீர் என்கின்ற கோஷத்தோடு விழிப்புணர்வொன்றே விடுதலைக்கு வழி என்கின்ற தொனிப்பொருளில் பன்முகப்படுத்தப்பட்ட நூதன கவனஈர்ப்பு செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு குரலற்றவரின் குரல் தயாராகி வருகின்றது. அதாவது கடந்த 1983ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய அந்த துயரச் சம்பவம் நடந்த ஜூலை 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்கா முன்றலிலே இந்த நூதன கவனஈர்ப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாம் நாள் நிகழ்வாக காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி விடுதலை பெருவிருட்சத்துக்கான விடுதலை நீர் பொது குவளையிடுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு அவாவுறும் மனம் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான ஆவண காணொளி திரையிட இருக்கின்றது. மேலும் திருவேறும் கைவிலங்கு என்கின்ற எழுத்தாவண பேழை ஆய்வறிமுகமும் இடம்பெற இருக்கின்றது. 25/7/2025 அடுத்த நாள் பொது ஈகைச் சுடர் ஏற்றலுடன் மாலை நிகழ்வுகள் ஆரம்பமாகி விடுதலை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம், மலர் வணக்கம், விடுதலை பிரகடனம் என்று தொடர்ந்து இறுதியாக கைதிகளுடைய மனநிலையை
அவர்களது குடும்பங்களுடைய நிலையை வெளிப்படுத்துகின்ற அரங்காற்றுகைகள் இடம்பெற இருக்கின்றது. அதேவேளை அந்த கொட்டகையிலே கைதிகளுடைய அவலங்களை சித்தரிக்கின்ற கருத்தோவியங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த 2 நாள் நிகழ்விலும் சமூகத்தை நேசிக்கின்ற கருணையுள்ளம் கொண்ட மனிதாபிமானம் கொண்ட அனைத்து தரப்பினரும் கட்சி, கொள்கை, வயது, பால் வேறுபாடின்றி அர்ப்பணிப்போடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த சிறைவாடும் கைதிகளின் பேரெதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒன்றிணைந்து குரல் உயர்த்தி உறவுகளை சிறைமிப்போம் வாருங்கள் என்கின்ற பொது அழைப்பினை இந்த பொது வழியிலே ஒரு தனிப்பட்ட அழைப்பாக ஒவ்வொருவரும் கருதி இந்த பொது கவன ஈர்ப்பிலே தங்களை இணைத்து கொண்டு சமூகத்தின் நற்செயல்களுக்கு நீங்களும் பங்குதாரர்களாகி இந்த சமூக வளர்ச்சிக்கு நீங்களும் வித்திட வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை உலக பரப்பெங்கும் சிதறி வாழ்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் உறவுகள் தாங்கள் வாழ்கின்ற அந்தந்த நாடுகளிலே தங்களது இயலுமைக்கேற்ற வகையிலே அமைப்பு ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் இந்த கைதிகளுடைய நலன் விடயத்திற்கு, கைதிகளுடைய விடுதலை விடயத்திற்கு தங்களால் இயலக்கூடிய வலுவூட்டல்களை தவறாது செய்ய வேண்டும். இது ஒரு கால கட்டாய பொது கடமை. ஒவ்வொரு மனிதநேயமுள்ள மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த பொது அறைகூவலை தயவோடு ஏற்றுக்கொண்டு இந்த சிறைவாடும் எமது உறவுகளின் விடுதலைக்கு வலிச்சேர்க்க அணிதிரண்டு வருமாறு வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.